என்னது விடிகாலைல 2 மணிக்கு சன்ரைஸா? ஆமாங்க. கிந்தாமணி மவுண்ட் பத்தோர் பாலியில் வந்து வெடிக்காலைல 2 மணிக்கெலாம் நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியாகி இங்கே வந்து வெடிக்காலைல 4 மணிக்கெலாம் சேர்ந்தோம். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் நிறையா இருக்கும். நிறைய ஜீப் வந்து மவுண்ட் பத்தோர் ஏறுங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ நெருப்புலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர் நடுங்குங்க. அவ்வளோ குளிராக இருக்கும். பனி செம்ம பனியாக இருக்கும். இதை நாங்கள் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்துருந்தா கைக்கு ஓரை, ஃபுல் ஜேக்கெட், தலைக்கு ஓரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நாங்கள் இந்த குளிரை அக்கா, தங்கச்சி நாங்கள் 2 பேருமே எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம். பட் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளோ குளிராக இருக்கும்னு. இந்த ஜீப்பில் நாங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்து கவரே இல்லாத ஒரு ஜீப்பில் உட்காந்து போனோன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி குளிர் இருக்கும். வெடிக்காலைல 4 மணிக்கு நாங்கள் வோல்கேனோ மவுண்டன் ஏறுறோம். ஏன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் பாலிக்கு வரீங்களோ கண்டிப்பாக இந்த மவுண்ட் பத்தோர் கிந்தாமணி சன்ரைஸை விட்டுறாதீங்க. போகிற பாதை என்ன சொல்லுவாங்க, கரடும் முரடுமா, ஐயோ ரொம்ப குலுங்கும். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அவ்வளோ கல் முள்ளுமா மேடும் பல்லுமா இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இருட்டில் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். இந்த இடத்துல வந்து ஜீப்பு லேயர் பை லேயராக நிப்பாட்டியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் இந்த வியூ உங்களுக்கு தெரியுங்க. இந்த ஆசமான வியூ வரும். அது பின்னால் வெள்ளையாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, பனிமூட்டங்க. பனிமூட்டம், வானம் அவ்வளோ அழகாக இருக்கும். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் விதவிதமாக ஃபோட்டோஷூட் நாங்கள் சொந்தமாக எடுத்துக்கிட்ட பிறகு எங்களை கூட்டிகிட்டு போன டிரைவர் அவ்வளோ அழகான ஒரு மேஜிக்கலான ஃபோட்டோஷூட் எடுத்து கொடுத்தாங்க. அதோட ஃபோட்டோஷூட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ வரும் பாருங்கள். இது நாங்கள் சொந்தமாக எடுத்துக்கிட்டது. இதெல்லாம் வந்து ஒரு எடிட்டும் இல்லைங்க, ஃபோன்லேயே எடுத்தது தான். வெடியறதுக்குள்ளே இப்படி இவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த மவுண்ட் பத்தோர் ஜீப் ட்ரிப்பை விட்டுறாதீங்க. பாலிக்கு போகிறவங்க மேஜிக்கலான மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது 101% ட்ரூ. ஓகே, எங்கள் அக்கா வந்து ஹைக்கிங் பர்சன். ஸோ நான் அவங்க கூட சேர்ந்தனால நானும் இப்படி ஆகிட்டேன். ஸோ நம்ம ஜீப்பில் தான் போனோம். பட் இவ்வளோ அழகான ஒரு இடத்த பார்த்தோம். நம்மளுக்கு எதிர்கால தெரியறது தான் அந்த வோல்கேனோ மவுண்ட் பத்தோர். பட் வெடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோவில் இந்த மவுண்ட் பத்தோருக்கு நம்ம போவோம். எதிர்கால தெரிகிற அந்த மவுண்ட் பத்தோருக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போவோம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யூடியூப் சேனலுக்கு நம்ம வந்திருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் சன்ரைஸ். எப்படி இருக்குது? அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது தான் பனிமூட்டங்க, வானம். ஸோ பனிமூட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும். அது அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம சொர்க்கத்தில் இருப்போம். மேலேருந்து கீழே இருக்க பனிமூட்டத்தை பார்ப்போம். எப்படி இருக்குது? சும்மா அப்படி இருக்குல்ல. ஸோ மேஜிக்கல் மூமெண்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் பாலிக்கு வரீங்களோ இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ரசித்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு? நான் ஸ்டாப்பாக ஃபோட்டோஷூட் நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டு, ஸோ பார்த்தீங்களா, லேயர் பை லேயர் இந்த மாதிரி தான் வந்து ஜீப் நிற்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கீழே லேயர் மேலே லேயர் அந்த மாதிரி கிடைக்கும். நாங்கள் கரெக்டான லெவலில் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3வது லேயரில் இருந்தேன். ஸோ அதனால் இது ஃபுல்லாக எங்களால் ரசிக்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எண்டில் மறந்துடாமல் பாருங்கள். சன்ரைஸ் பார்ப்பீங்க. ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்களா, சன் வந்துருச்சு. மவுண்ட் பத்தோர் இடத்துல கரெக்டாக வருது பாருங்கள். இந்த இந்த மூமெண்ட்டை வந்து யாருமே லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. இந்த மவுண்ட் பத்தோர் ட்ரிப் போயிருந்தீங்கனாக்கா, நான் எவ்வளோ சன்ரைஸ் பார்த்துருக்கேன். ஆனால் பனிமூட்டத்துக்கு நடுவில், வோல்கேனோக்கு நடுவில் இந்த மாதிரி சன்ரைஸ் நான் பார்த்ததில்ல. அதுவும் வெடிக்காலைல 2 மணிக்கு ஏஞ்சி நான் சன்ரைஸ் பார்த்ததுனால நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ரீவியஸ் வீடியோவில் பெங்களூர்லேருந்து பார்த்தேன், கேரளாலேருந்து பார்க்குறேன். உங்கள் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது, சிங்கப்பூர் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க. நான் மலேசியன். ஓகே, மலேசியாவிலேருந்து நம்ம பேசுகிறோம். மலேசியாவிலேருந்து பாலிக்கு போயிருந்தோம். ஸோ அடுத்தடுத்து யூரோப் ட்ரிப், நிறைய ட்ரிப் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது வரதை முழுசாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, பாருங்கள்.
சூரியன் எப்படி எட்டி பார்க்குறாருன்னு பார்த்தீங்களா? அப்படியே முழு சன்ரைஸ நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்திருக்கேங்க. முழு சன்ரைஸ வீடியோவா எடுத்திருக்கேன். என்னோட தனித்தனி வீடியோலயும் நான் போட்டிருக்கேன். மறந்துராம பாருங்க. கீழ தெரியறது பனிமூட்டங்க, பனிமூட்டம். அது பனி ஃபுல்லுசா பனிமூட்டம் உங்களுக்கு தெரியுது. அவ்ளோ அழகா இருக்குங்க. சொர்க்கத்தில இருக்கிறீங்களான்னு நெனைப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து பனிமூட்டத்துக்கு மேல நீங்க நிப்பீங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ முழு சன்ரைஸ் உங்க கண்ணுக்கு தெரியுது. இதுதாங்க மவுண்ட் பத்தூரோட பாலி சன்ரைஸ். த ஹைலைட் இஸ் பாலி மவுண்ட் பத்தூர் சன்ரைஸ். ஓகே. மிஸ் பண்ணிறாதீங்க. பாலிக்கு போறவங்க நான் 2வது வாட்டி போயிருக்கேன். பட் இதுதான் வாட்டி நான் இந்த மவுண்ட் பத்தூர் போனேன். ஏன்னா எங்க அக்கா கூட போனப்ப, அவங்க ரொம்ப ஆக்டிவ் பெர்சன். அவங்க கூட நான் போனேன். இதுக்கு முன்னுக்கு நான் போனப்ப என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். காலையில எந்திரிக்கிறதுக்கு நானும் அவங்களும் சோம்பேறி பட்டுட்டு நாங்க எந்திரிக்கல. பட் இந்த டைமு எங்க அக்கா என்ன அடிச்சு புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ கூட்டிட்டு வந்தப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த ஏற்கனவே ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். ஸோ அடுத்து பாலிக்கு போறவங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே. சன்ரைஸ் பார்த்துட்டோமா? இப்ப நாங்க கீழ இறங்குறோங்க. விடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இருட்டுல நாங்க மேல ஏறுனோம். இப்ப விடிஞ்சிருச்சு. ஸோ கீழ இறங்கி அடுத்து எங்க ஃபேமிலிய மீட் பண்ண போறோம். ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வோல்கேனோ மவுண்ட் பத்தூருக்கு நேரா போறோம். இங்கேருந்து மவுண்ட் பத்தூர்லேருந்து சன்ரைஸ் ஆனத பார்த்தோம்ல, அடுத்து நேராவே மவுண்ட் பத்தூருக்கு போறோம். மவுண்ட் பத்தூர்ல அந்த வோல்கேனோ கொட்டுன லாவாவையும், அதுலேருந்து அந்த பிளாக் சேனையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ நான் ஷார்ட் வீடியோவா போடலாம், லாங் வீடியோவா போடலாம். எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. நாளைக்கு அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்படி தாங்க இருக்குங்க. இடத்த பார்த்தீங்களா? ஸோ நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. நான் ஏன் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பேசலன்னா, இத நான் YouTubeல அப்லோட் பண்ண போறேன்ற ஒரு இதே நான் வந்து எடுக்கலங்க. சும்மா என் மெமரிக்காக எடுத்தது தான். அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னுக்கும் நான் நெறைய கண்ட்ரீஸ் போயிருக்கேன். அடுத்து ஒண்ணு ஒண்ணா நான் அப்லோட் பண்றேன். அது எல்லாமே நான் YouTubeக்காக எடுத்ததில்ல. என் மெமரீஸ்க்காக எடுத்தது.